Okay. So today we are going to see about Informatica synchronization task. Okay, synchronization task na ஒன்றும் இல்லை, வித்தவுட் மேப்பிங் ஒரு டேட்டாவை சோர்ஸ் டு டார்கெட் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றது தான் சிங்க்ரனைசேஷன் டாஸ்க். ஓகே, மை அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் இது சொல்கிறேன். ஓகே, டாஸ்க்கு இது வந்து இன்சர்ட். இப்போ இன்சர்ட் பண்ணிங்கன்னா சோர்ஸ் ஃபைல் நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்னோடய சோர்ஸ் ஃபைல் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா employee.tgt அப்படின்ற டேபிள் நான் வச்சுருக்கேன். நேம் கண்டிஷனாக நான் எதுவும் ப்ராப்பராக வைக்கல, ஜஸ்ட் ஃபார் த ப்ராக்டிஸ் ஐ சூஸ்ட். ஓகே, இதுதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, செலக்ட். இப்போ டெஃபினிஷனில் நான் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் இன்சர்ட். நம்ம அப்டேட் செட், இன்சர்ட்டு, டெலீட்டு, அப்புறம் ஃபில்டர் கண்டிஷன், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, இது இன்சர்ட், சிங்கிள் ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன், டேட்டாவும் நான் employee.cgt கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ டார்கெட் வந்து எம்ப்ளாயி அண்டர்ஸ்டோர் அவுட்புட் டேட்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்று சும்மா நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆரக்கிள் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். employee.o நான் ட்ரங்கேட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணலை. ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா ட்ரங்கேட் ஆகாது. நம்ம வேணும்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பல்க் லோடும் நான் எனேபிள் பண்ணல. டார்கெட் டேட்டா இதுதான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் டேட்டா ஃபில்டர் வந்து நம்ம வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஒரே இதுவாக போய்டும் அப்படின்றதுனால நான் வந்து டேட்டா ஃபில்டர் வச்சுக்கிறேன். இப்போ இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 200 டேட்டா மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபியூ செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீல்டு மேப்பிங். இதில் நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறதுனா ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூஸ் த கஸ்டம் இமெயில் நான் வந்து என்னோடய பர்சனல் இமெயிலே நான் கொடுக்குறேன் இதில். ஓகே, பர்சனல் இமெயிலே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் அப்டேட் ஆப்ஷன் இப்போ இன்சர்ட் பண்ணதுனால இங்கே அப்டேட் ஆப்ஷன் வரல. இஃப் ஐ சூஸ் அப்டேட், இங்கே அடிஷ்னலாக ஒரு காலம் ஆட் ஆகும். ஓகே, ஸோ நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு வந்துடுச்சு. வேணும்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்த ஆப்ஷன்லாம் நீங்கள் இப்படியே செக் பண்ணிக்கலாம். என்ன டேபிள் கொடுத்தோம், என்ன இது கொடுத்தோம், இமெயிலில் ரன்னு வேல்யூ எல்லாமே இருக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இன்சர்ட் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். ஸோ 50 ரோஸில் நான் கொடுத்த ஃபில்டர் கண்டிஷனுக்கு 44 ரோஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ டேட்டா நம்ம இங்கே இப்படியே செக் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி அண்டர்ஸ்டோர் ஓலேயே நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்டேட் கண்டிஷன் பார்க்க போகிறோம். அப்டேட் எப்படி பார்க்க போகிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 198 இதோட சேலரியை நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சேம் ஃபைல் தான், ஜஸ்ட் இதை மட்டுமே நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஓகே, 56,000 அப்படின்றத 90,000 நான் மாற்றுறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு இங்கே இந்த விஷயம் போயிட்டு இது எடிட்டில் அப்டேட் கொடுத்து அப்புறம் இங்கே ஃபீல்டு மேப்பிங்கில் எந்த காலம் வச்சு அப்டேட் பண்ணணும் அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணணும். ஓகே, ஷெட்யூல் போயிட்டு ஷெட்யூலில்
ஆட் போயிட்டு எம்ப்ளாயி ஐடி இது நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது ஃபினிஷ் கொடுத்துடணும். ஃபினிஷ் கொடுத்துட்டு ரன் கொடுக்கணும். ஓகே ஓகே இப்போது ப்ராசஸ் ஆன ரோ 44ன்னு காட்டுது. அது வந்து மொத்த ரோவில் அப்டேட் ஆனதுனால அப்படி காட்டுது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ 90,000 அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, 90,000 வந்திருக்கு. ஸோ சிமிலர் இதே மாதிரி இதே டாஸ்கில் நான் என்ன பண்ண போகிறேன், எடிட் கொடுத்துட்டு அப்டேட் எல்ஸ் இன்சர்ட் கொடுக்குறேன். டேட்டா ஃபில்டர் கண்டிஷனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பேலன்ஸ் வந்து இப்போ அப்டேட் வந்து இப்போ இந்த சேலரி டீட்டெயில்ஸை நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் எல்ஸ் இன்சர்ட். ஓகே, ஸோ 44 இந்த வாட்டி 50 ரோஸ் வந்து இன்சர்ட் ஆகணும். இந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகணும். 1,20,000 இந்த ரோ அப்டேட் ஆகணும். 50 ரோஸ் இன்சர்ட் ஆகணும். ஓகே, இப்போ இதில் 50 ரோஸ் இல்லை, 44 ரோஸ் தான் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெசிங் ஆகிடுச்சு. 50க்கு 50 ரோஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இது ஏன் ஃபெயிலியர் வந்தது அப்படின்னா, நான் எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஃபைல் இல்லைன்னு காட்டுது. நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, நத்திங் டு வரி. ஓகே, இங்கே பாருங்கள் 44 தான் நான் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ஸோ 50 ரோஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சிங்க்ரனைசேஷன் டாஸ்கில் டெலீட் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, கடைசி ஆப்ஷனாக இருக்கிறது டெலீட். ஓகே, இப்போ எல்லா ரோவுமே இருக்கிறதுனால நான் டைரெக்டாக ரன் கொடுக்குறேன். டெலீட் மட்டுமே சூஸ் பண்ணிவிட்டு ரன் கொடுத்துட்டேன். ஓகே, 50 ரோஸ் ஜென்ரேட் ஆகிருந்தது. இப்போ வந்து ஜாப் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஜாப் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எல்லாமே டெலீட் ஆகிருக்கும். ஓகே, இதுதான். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே இதில் இன்சர்ட்லாம் பார்த்தோம். சோர்ஸ் கொரியில் ஓகே சேவ்டு கொரின்னு ஒன்று இருக்கும் சிங்க்ரனைசேஷன் டாஸ்கில். நெக்ஸ்ட் வீடியோ அதுவும் முடிஞ்ச மல்டி ஃபைல் லோடும் நம்ம பார்க்கலாம் சிங்க்ரனைசேஷன் டாஸ்கில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.